ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு ஒரே நாளில் உலக ஃபேமஸ் ஆகுன்னு கேள்விப்பட்டுருவோம்ல. அவர் உலக ஃபேமஸ் ஆகிறானாலையோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்ச்சை ஆயிருக்கு. நான் வந்து இங்கேயும் ஓடிலாம் ஒளியில ஒரு மணிக்கு ஹெட்லைன்ஸ்லேயே வந்துட்டானே இன்னைக்கு 2 பேப்பரில் ஹெட்லைன்ஸும் வந்து இந்த மேட்டர் தானே. இப்படி ஒருத்தர் வந்து அரசு பள்ளியில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஆண்மொழி சொற்பொழி ஆட்டுறாரு, இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வராருன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா என்ன சொல்கிறது, பின்னாடி ஒரு பெரிய பின்புலம் இல்லாமல் இந்த மாதிரி யாரும் வர முடியாது. அதே போல் அவருடைய அந்த வெப்சைட் போய் பார்த்தாலோ, இல்லை அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தாலோ, அவருடைய பிரான்ச் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சிட்னி, இந்த மாதிரி இருக்குது சார். இந்த மாதிரி எப்படி இந்த உலகம் பூரா இருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இளிச்சவாயன் முட்டாள் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உலகம் பூரா இருக்காங்க. ஹியூமன் கேட்டில்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க ஹியூமன்ஸில் ஹியூமன் ஃபுல்லாக ஹியூமன் கேட்டில்ஸ் தான் 75%. அதை தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தை வந்து வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் 20% மக்கள் தான். அதாவது இந்த உலகத்தை வந்து டிசைன் பண்ணுறது, வழி நடத்தி செல்வது, இத்தனை பேருக்கு இத்தனை பேர் சோறு திங்கிறான், டெக்னாலஜி அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்னா இதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய அறிவு ஜீவிகள் வந்து 20% தான். அதில் 20%ல் 5% தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்துட்டு 5% பேர் தான் டிசைனர்ஸு. இத்தனை மக்களை வந்து அறிவுபூர்வமாக வாழ வைத்து கொண்டிருப்பது. ஏன்னா மீதி வந்து 80% முட்டாள்கள் தான். முட்டாள்னா அவன் வந்து என்னென்னா ஹியூமன் கேட்டல்ஸ். அவன் வந்து கொடுக்குற வேலையை செய்வான், சாப்பிடுவான், தூங்குவான், குழந்தை உற்பத்தி பண்ணுவான், அது கல்யாணம் பண்ணி வைப்பான், செத்து போயிடுவான். இப்படி இருக்கவன் தான் 80% உலகம் பூரா. அதனால் நீங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஸ்பெயின், இட்டாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டனி எவனாக இருந்தாலும் ஹியூமன் கேட்டல்ஸ் 80%. அது வேணால் ஒரு 5% முன்ன பின்ன இருக்கும். இந்த 5% பேர் தான் உலகத்தில் மொத்தம் டிசைனர். அவனுக்கு ஒத்துழைக்கக்கூடிய மீதி 15%. இதுதான் உலகம். அறிவுஜீவிகளும் டிசைனர்ஸும் இன்வென்டர்ஸும் சயின்டிஸ்ட்டும் எக்ஸ்பர்ட்ஸும் 5% தான். இந்த 5%க்கு வந்து மீதி 15% ஒத்துழைப்பான் போய். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐபிஎம்னு ஒரு கம்பெனி இருக்குது, கூகுள்னு ஒன்று இருக்குது, இதுன்னு இருக்குன்னு வச்சுங்க, அது வச்சுங்க. அப்போ இருக்கும்போது இப்போ ஒரு டிவி சேனலே வச்சுங்களேன். அந்த டிவி சேனலோட ஓனர் தான் வந்து கிரியேட்டர். அந்த 5%ல் வந்துடுவான். ஆகா, இது அருமையாக இருக்குது, இதில் போய் நம்ம ஒர்க் பண்ணி இதில் நம்ம இப்படி பண்ணலாம், நம்ம அறிவை வந்து அங்கே வளர்த்துக்கலாம், இல்லை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அங்கே போனால் சம்பளம் கிடைக்கும், நம்ம வந்து திறமையை வெளிப்படுத்தினான்றது மீதி 15%. இந்த 20% பேர் தான் இந்த உலகத்தை வந்து ஒரு பேலன்ஸாக, அதில் வந்து இந்த 15%ல் இருக்க வந்து அடுத்த 5% முதலாளியாக மாறுவான், இல்லை ஹெட்டாக மாறுவான், இல்லை வந்து அந்த பிளானராக மாறுவான், இல்லை சயின்டிஸ்டாக மாறுவான். ஒரு பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கவன் வந்து எதுக்காகனா அந்த 5% இருக்கவன் பிஹெச்டி முடித்த சயின்டிஸ்ட்டு. இந்த மாதிரி நம்மளும் ஆகணும்னு படிச்சுட்டு இருக்க மீதி 15% பேர் அந்த 5% ஆகணுன்றதுக்காக இந்த 15%க்குள்ளே வந்துடுவான். இவன் தான் நாளைக்கு ஃபியூச்சர் டிசைனர். இந்த 20% தான் இந்த உலகத்தை ஆச்சு. மீதி 80% ஹியூமன் கேட்டல்ஸ் தான். இப்போ ஈட் எஃப் அண்ட் டைன்னுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியாது, ஓப்பனாக சொல்ல முடியாது. இதுதான் இவங்களுக்கு திங்க, இது பண்ண, தூங்க, இதை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. வேலைக்கு போவான். நீங்கள் இப்போ சொல்கிற இந்த மகாவிஷ்ணு இந்த 5%ல் வராரா சார்? மகாவிஷ்ணு அந்த 20%க்குள்ளே வந்துட்டான். இப்போ அடுத்த 5%க்குள்ளே 5%க்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கலாம். வந்துட்டான்னா இதில் வந்து தீய சக்திகள் இருக்கும், நல்ல சக்திகள் இருக்கும். இந்த 80% ஹியூமன் கேட்டல்ஸை ஆட்டையை போடுறவனும் இருப்பான். இவன் வந்து முட்டாள். இந்த 80% வந்து நம்ம வந்து தட்டுற இடத்துல தட்டினோம்னா இவன் டபால்னு இவன் உழைப்பை பூரா நம்மகிட்ட போட்டுருவான், இல்லைன்னா காசை பூரா நம்மகிட்ட கொட்டிடுவான். புரியுதா? அப்படின்றது தீய சக்திகள். இந்த 80%ஐ வந்து மேலே கொண்டு வரணும், இவங்களுக்காக நம்ம எதையாவது ஒன்று செய்யணும். புரியுதா? இந்த 80% பேர் சம்பாதிக்கிறான், வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான் இல்லையா? இவனுக்கு நல்ல கறி கொடுத்தோம்னா இவன்ட்ட சம்பாதிக்கிற காசில் கொஞ்சம் வாங்கிக்கலாம். நல்ல மட்டன் விற்றோம்னா இவன்ட்டு காசு பிடிக்கலாம். ஏன்னா டீசல் விற்றோம்னா இவன்ட்டு பெட்ரோல் விற்றோம்னா இவன்ட்டு காசு பிடிக்கும். ஏன்னா இவன் பைக் ஓட்டி தான் ஆகணும். இந்த 80% இவன்ட்டு பிடிக்கலான்னு சொல்லி இது ஒரு குரூப்பு. இல்லைன்னா அந்த 80% காரனுக்கு தேவை இருக்குல்ல, அதை கொடுத்து பணம் கொடுக்குறது ஒரு குரூப். அதை வந்து கொடுத்து இவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி பணம் வாங்குகிற குரூப் ஒன்று. சினிமா வச்சுங்க, ஒரு திரைப்படத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்த வந்து 80% பேர் பார்ப்பான். அதை பார்த்தோன்னே இவன் சில்லறை செதற விடுவான் வந்து. புரியுதா அவங்களுக்கு? இது ஒரு குரூப். இது ஒரு பாசிட்டிவ் குரூப்னு வைக்கலாம். நெகட்டிவ் குரூப் வந்து இவன் ஃபைனான்ஸ் கம்பெனி அது இது இந்த மாதிரி பண்ணாட நாய்ங்க வந்து என்ன பண்ணுன்னா இவனை வந்து மண்டையை கழுவி இவன்ட்ட இருக்க காசை பிடுங்குற குரூப் வந்து நெகட்டிவ் குரூப். அதில் ஒருத்தன் தான் இவன். யார்? மகாவிஷ்ணு. நீங்கள் சொல்கிறக்கூடிய மகாவிஷ்ணு. 10வது கூட ட்ராப் இல்லை. அதாவது நீங்கள் வந்து இப்போ கிரியேட்டருக்கு வந்து 10வது மேலே படிச்சிருக்குன்னு 10வது கூட படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ 80% இருக்கான். இவன் ஹியூமன் கேட்டல்ஸ்ன்னு நம்ம ஏன் இவங்கள சொல்கிறோம் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு தெரியாத ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹியூமன் கேட்டல்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கும், ரைட்டா? இந்த பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளை வந்து வரான்னு வைங்க, பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கான், அந்த தெருவில் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இவங்க அப்பாவோ சித்தப்பாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தர் எதிர்த்தாப்புல வந்து வண்டியில் லைட்டாக உரைச்சிட்டேன்னா சண்டை வந்துடும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தான்னா, இவன் வீட்டுக்கு தான் வரான், இவன் எதிர்த்தாப்புல போகிறான். ஆனால் ரோட்டில் இவனுக்கு இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளைன்னு தெரியாது. அவனை ஒரு மனுஷனாக டீல் பண்ண மாட்டான். என்னடா நான் வந்து அப்படி இப்படின்வான். அதே இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்போ முன்னாடியே அவன் வீட்டில் அறைவில் இருந்தால் அவன் தான் மாப்பிள்ளை. அவனை என்ன பண்ண, வாங்க வாங்க மாப்பிள்ளை, அந்த நாய் யாருன்னு இவனுக்கு தெரியாது முத நாள் வரைக்கும். வாங்க வாங்க மாப்பிள்ளைன்னு வாங்க, பஜ்ஜியை சுட்டு கொடுப்பாங்க, போண்டாவை சுட்டு கொடுப்பாங்க, காஃபியை போடுவாங்க, அவனை தாங்குன்னு தாங்குவாங்க. ஏன்னா இவன் மகளுக்கு அவன் மாப்பிள்ளையை வரப்போகிறான்றது ஐடென்டிஃபை ஆகிடுச்சுன்னா, அதே நபரை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே வாய் தான் இப்படி சொல்லியிருக்கோம். சம்பவம் அப்படி நடந்திருந்தால் வீட்டில் வச்சு பஜ்ஜி போண்டாலாம் கொடுக்கும். அதே இது அவன் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு போயிட்டான்னா அவன் நாயாக மாறிடுவான் அடுத்த நிமிஷம். ஆனால் பிடிச்சிருக்குன்னான்னா அவனுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அவனுக்கு மட்டன் வறுவல்லாம் செஞ்சு போட்டு தலை தீபாவளி கூப்பிட்டு அவனை கொண்டாடுவாங்க. இதுதான் ஹியூமன் கேட்டலோட நேச்சர். அப்போ என்னென்னா, மனிதனை ஒரே மாதிரியாக டீல் பண்ண மாட்டான்றவன் முட்டாள், அவன் சாதாரண ஹியூமன் கேட்டல். ஆனால் மனிதனை வந்து மனிதனாக, இப்போ பெரியார் சொல்கிறார்ல, மனிதனை மனிதனாக நினை. அவன் உனக்கு மாப்பிள்ளையாக வரலாம், இல்லை உனக்கு எதிரியாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவன்கிட்ட எப்படி மனித ரீதியாக டீல் பண்ணு அப்படின்றதுக்குல இதுதான் மெச்சூரிட்டின்றது. மெச்சூரிட்டி உள்ளவன் அந்த மாதிரி சண்டை போட மாட்டான். பிரதர் பார்த்து போனாங்க, என்ன அப்படி அப்படிங்க, இது வந்து இடிச்சிட்டேன், இந்த பாருங்கள் இது வந்துடுச்சு, வெண்ட் ஆகி போச்சு, சரி போங்க அப்படின்னு சொல்கிறவன் வேறு கொஞ்சம் மெச்சூரிட்டி. ஏதோ ஒரு கோடு விழுந்திருக்காது, எப்படி நீ நான் செத்துருப்பேன்ல, நீ மேம் ஓட்டிட்டு வந்தால் என்ன இருக்குன்றவன் ஹியூமன் கேட்டல். ஸோ இவங்கள வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஏமாற்றலாம். இவங்க தான் வந்து ஏமாற்றுக்காரர்களுக்கு இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் 80% தான் டார்கெட்டு. இவங்களை எப்படி வேணாலும் வளைக்கலாம். அந்த ஹியூமன் கேட்டல்ஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி படிக்காத முட்டாளா, விவசாயி மட்டும்தான் ஹியூமன் கேட்டலா, இல்லை இவன் ஆட்டோ ஓட்டும் தோழர்கள் மட்டும்தான் ஹியூமன் கேட்டலாம்? கிடையாது. ஆட்டோ ஓட்டலில் பெரிய அறிவாளி இருப்பான், படித்த முட்டாள் தான் 80% இதில். நீங்கள் ஏமாறுறவன் பூரா, இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் காசு போடுறவன் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்தவன், பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தவன். இப்போ பெர்மனன்ட் ஃபண்டில் ஒருத்தன் அடிச்சுட்டு போனான் பாருங்கள், தேவநாதன். இவன் பார்த்தீங்க அப்படின்னா, இவன்கிட்ட ஃபண்டில் போட்டவன் பூரா பிராமின்ஸு, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அறிவாளின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை ஏமாத்துறான் பாருங்கள், அவன் தான் அறிவாளி. இவன் அறிவாளி கிடையாது, இவன் அறிவாளின்னு தானே நினச்சிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஏமாத்தினா தான் நம்ம பெரிய ஆளாக முடியும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுன்ற இதுக்கு டார்கெட் வச்சவன் தான் தம்பி. நீங்கள் சொன்னீங்க இப்போ 10வது ட்ராப்ட் அவுட்டு, ஆனால் வந்து அதுக்கு அறிய தேவையில்லை. ஆனால் இவன் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா, தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காரு, காதலில் இணைந்தவங்க. அதை தாங்க இந்த 80% மக்களை எப்படி ஏமாற்றலான்னு ட்ரையல் பார்த்துருக்காங்க. சில பேர் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடுவான், முடிவு பண்ணுவான், நம்ம 10th ஃபெயிலு, அதை பற்றிலாம் அவன் அதெல்லாம் அவனோட 10th +2 அறிவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வந்து கல்வி அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு ஆர்கனைஸ்டாக எல்லாரையும் சொல்லிக் கொடுக்க வைக்கிறதுக்காக தான் கல்வியை தவிர, கல்வி வந்து அறிவை போதிக்கும்னு சொல்லி எப்போவுமே நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு சூழலில் கொண்டு போய் உங்களை விட அதில் நீங்கள் அறிவை கற்றுக்கொள்ளணுமே தவிர, உங்களுக்கு வந்து வாழ்வியல் கல்வியை வந்து எவனுமே கற்றுத்தர முடியாது. அது ஒன்று இயற்கையாக வருது. ஸோ இவன் என்னன்னா, சில பேர் வந்து டக்குன்னு ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த இடத்துல இங்கே இந்த கான்செப்டில் ஆரம்பித்தா அடிச்சிடலாம் அப்படின்னு இறங்குறவன் ஒரே அட்டம்ப்டில் ஜெயிச்சிடுவான். சில பேர் 5 அட்டம்ப்டில் ஜெயிப்பான். அது மாதிரி இவனும் 5 அட்டம்ப்டில் ஜெயிச்சிருக்கான். முதல்ல வந்து லேகியம் விற்றாலும் ஏமாந்துடுவான். ஏன்னா செக்ஸ் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆண்மை இது அப்படி இப்படின்னீங்கன்னா அது ஒரு பெரிய வியாபாரம், உலகம் முழுவதும் மிகப்பெரிய வியாபாரம். உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் 2 தான். ஒன்று வந்து முடி வளருது அப்படின்னு, ஏன்னா முடி வளர்றதுக்கான தைலம். 2வது வந்து இந்த இது செக்ஸு, இம்பார்ட்டண்ட்டுக்கு மருந்து கண்டுபிடிக்க. இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, 100 வருஷமாக ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருத்தன் வந்து புது விதமாக ஏமாற்றி இவன் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது புரியாது. மொதல் ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, இப்படி தாண்டா நான் சின்ன வயசில் இருக்கும்போது மாத்திரை விட்டாங்க, வேலையே செய்யாதுடா அப்படின்னு அவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இவன் ஃப்ரெஷ்ஷாக வருவான், 12 வயசு 15 வயசு 20 வயசு வரும்போது 25 வயசு வரும்போது இவனுக்கு அது மாத்திரை வேணும் வைக்குது, ஹார்ஸ் பவர்னு அப்படின்னு அதை நோக்கி போனால் அவன் 2000 ரூபாய் போட்டுருவாங்க.
ஸோ இதில் வந்து ஆயிரக்கணக்கில் விற்று சம்பாதிக்கலான்னு தான் இவன் இறங்குறான். ஏன்னா இது வந்து காலத்துக்கும் விற்கக்கூடிய பிஸ்னஸ். நீங்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முடி வளர்றதுக்கு தைலமே கிடையவே கிடையாது. ஒன்ஸ் வந்து 3 லேயர் இருக்கும் தலையில். அந்த 3 லேயரில் ஃபஸ்ட் லேயர் போச்சுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கலாம். நடுவில் ஒரு டிஷ்யூ லேயர் இருக்கும். ஏன்னா அந்த லேயர் போயிடுச்சு அப்படின்னா அவன் தலையை வெட்டி கொண்டு போய் மண்ணில் போட்டு தேய்ச்சாலும் முடி வளராது. இது இந்த இவங்களுக்கு அறிவியலிகளுக்கு புரியாது. அதை வச்சு அவன் ஏமாற்றுவான். அப்படி முடியை கிராஃபிக்ஸில் வளர்கிற மாதிரி, இப்போ ஸ்கேன் பண்ணுற மாதிரி, லேசரில் வளர வைக்கிற மாதிரினா இது எல்லாமே பொய். காலத்துக்கும் அந்த காலத்தில் எண்ணெய் விற்று ஏமாற்றுவான். இப்போ வந்து லேசர் ஈசர்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்படியே அதிலிருந்து அப்படியே ஆன்மீகத்துக்கு உள்ள போய் அதுதான் அதில் ட்ரை பண்ணுறான். அதில் சம்பாதிக்கிறான். நல்லா லேகியம் விற்று நல்லா சம்பாதிக்கிறான். அவனுக்கு லாஸ் எல்லாம் கிடையாது. சம்பாதிச்சா பெரிய அளவில் வரல அவனுக்கு. அவன் என்ன செய்வான், அவன் வந்து திடீர்னு பென்ஸு BMW வாங்கணும்னு பார்க்குறான். இந்த லேகியத்தை விற்று குவி இதை பண்ணி அதை பண்ணி டிவியில் விளம்பரம்லாம் கொடுத்தா கூட ஏதோ ஒரு சின்ன கார் வாங்குற அளவுக்கு தான் காசு தேருது. என்னடா இது பெருசாக அமௌண்ட்டை போடலான்னு பார்த்தா இப்படி வருதுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறான். அப்போ தான் ஜகி வந்து அவனுக்கு இம்ப்ரெஸ் ஆகிறார். தலைமை சாதாரணமாக வந்தாப்புல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாடியை வச்சுட்டு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இந்த மலையே வளைச்சி போட்டு இத்தனாயிரம் கோடி அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போகிறப்ப அப்போ இதில் இறங்கி பார்ப்போம். டிவியில் இறங்குறாங்க மிமிக்ரி பண்ணுறதுக்கு. அது அவனுக்கு அப்போ ஃபேமஸாக தெரியுது. புரியுதா? சன் டிவியில் வந்துட்டோம் அப்படின்னா பெரிய புகழாக தெரியுது. ஆனால் அதோட அவுட்புட்டு 2500 தான். புரியுதா அவங்களுக்கு? மிமிக்ரி பண்ணால் அதுக்கப்புறம் லேகியத்தில் இறங்கிறான். லட்சக்கணக்கில் கிடைக்கிது. அதற்கப்புறம் அனாத ஆசிரமம் நடத்தி கிழவிகளை ஏமாற்றி ஊரில் இருக்கவன அப்பாவிகளை காசு படிக்கிறான். அதுலேயும் சில லட்சங்கள் தான் தேருது. அப்போ தான் ஆன்மீகத்தில் இறங்கினோன்னா இதுன்னு சொல்லி மெடிடேஷன் வந்து யார் வேணாலும் அது யோகா கிளாஸு இங்கே கூட வலசர பக்கத்தில் கூட இருக்குது. அவரும் ஒரு ஆசிரியராக இருந்து மாதம் 2000 வேண்டி யோகா சொல்லிக் கொடுக்குறவங்க. இவ்வளோ தான் யோகாவோட வேல்யூ. அது எல்லாருக்கும் இலவசமாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதை வந்து என்ன பண்ணுவான்னா வாயில் வடை சுட்டு மார்க்கெட்டிங் தானே பண்ணி ஹியூமன் கேபிட்டல்ஸை ஏமாற்றி பணக்கார ஹியூமன் கேபிட்டல்ஸ் காசு இருக்கவனை ஏமாற்றணும்னா நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும். அந்த ஆன்மீகம் வந்து நீங்கள் மாரியத்தா கோயில் கூழ் ஊற்றுற ஆன்மீகம் வந்து ஏழைட்ட காசு கொடுக்குறது. இதுக்கு ஒரு PR டீம் வச்சு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் எல்லாருமே கழுத்தில் ஐடி கார்டாக கூட உட்காந்து தியானம் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த முட்டாள்கள் இருக்க வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம்ல. தியானம் பண்ணுறது எதுக்கட ஐடி கார்டு அப்படின்ட்டு இல்லை. மனசை சாந்திப்படுத்துவதற்கும் உன்னுடைய உள்ளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஆன்மான்றது இது காலங்காலத்துக்கு மனிதன் தோன்றிய காலத்துக்கு அப்புறம் சித்தர்கள் வந்ததுக்கு அப்புறமே அவர்கள் வந்து இது பண்ணிட்டாங்க. அதை தலைமை இன்னர் இன்ஜினியரிங் மாற்றினா லேட்டஸ்ட் பேர். இதை காலேஜ் பேர் மாதிரி காலேஜில் ஐடி இதுன்றதுல இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ன்ற மாதிரி ஜகி என்ன பண்ணால் இதை வந்து இவங்களுக்கு புரிகிற மொழியில் சொன்னால் தான் இந்த முட்டாள்களை நம்ப வைக்க முடியும். ஆன்மீகத்தில் ஒரு கார்பரேட் கல்ச்சர் கொண்டு அதை தான் ஜகி தான். ஜகி இது ஒரு ஸ்டார். இங்கே வந்து ஜகி வந்து மிகப்பெரிய அறிவாளி. இப்போ இவங்களை இப்படி சொன்னால் தான் ஏமாற்றுவான் அப்படின்றது டோப்பிங்னு வாங்கி தெரியுமா? நீங்கள் வந்து அதுவும் மயோனிஸ் தான். அதை வந்து நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பாருங்கள். அதை பார்க்கும்போதே சில ஃபுட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்கள் ஃபுட் ஆடு இந்த கேக் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே எச்சி விடுற மாதிரி அந்த ஆடு கமர்ஷியல் ரெடி பண்ணுவான். ஆனால் அது உண்மை கிடையாது. சிகப்பாக இருக்கும். அது சாயத்தை கலத்தி ஊற்றிடுவான். ஏன்னா ஆனால் அதை திங்க முடியாது. ஆனால் நீங்கள் சில சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி விழுந்து அப்படி தெரிச்சு அப்படியே வரும்போது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். அப்படி உருவாக்கி உங்களை மார்க்கெட் பண்ணுறான் உணவில். அதே மாதிரி ஆன்மீகத்தில் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஐடி அப்படின்னு மார்க்கெட் பண்ணுறான். இன்னர் ஐடி இன்னர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னொருத்தர் வருவான். இப்போ ஒருத்தர் இருக்கான் திரேதாவாக ஒருத்தன் இருக்கான். அவன் ஒருத்தன் சாமியார் பார்த்திங்கன்னா ஒரு இதை வச்சுட்டு அவன் கோடீஸ்வர சாமியார். நான் பார்க்குறேன் பயங்கரமாக இப்போ பேசக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய ஆள். இப்போ மல்டி குரோர் காசு வச்சுருக்காரு 1000 கோடிக்கு மேலே. இவன்ட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். ஆனால் இவனை பற்றி பேசினா மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரேஞ்சில் உள்ள கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சாமியார் இருக்கான். இப்போ நீங்கள் கோடீஸ்வரனை கொண்டு போய் நீங்கள் வந்து ஆலமரத்துக்கு அடியில் உட்கார வச்சிங்கன்னா என்னென்னா இது மண்ணாக இருக்குது, ஃபேன் இல்லை, ஏசி இல்லைன்னால அது அவன் நினைக்கக்கூடாது. அவன் வாழ்வியலை வாழ்கிற இடத்த விட இந்த இடம் நல்லா இருக்கணும். அதுதான் ஜக்கியோட கான்செப்ட். நீ இயற்கையில் மலைக்கு அடியில் போய் இத்தனை ஏக்கர் இடத்த எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வாங்க முடியாது. நம்ம யானை நாய் வன்னி பேயெல்லாம் அடித்து வரட்டிட்டு அந்த இடத்த வாங்கிட்டோம்னா இவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா சென்னையில் இருக்கலாம். பின்னாடி திரும்பினா மலை, இந்த பக்கம் பார்த்தா மிஸ்ட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஆறுன்னு இடம் வாங்க முடியுமா? அவன் கிடைக்காது, இடம் கிடைக்காது. காசு இருக்க வேண்டாம், வாங்க முடியாது. அதை ரெடி பண்ணிவிட்டு இவனை இழுப்பான். பார்த்து இங்கே வந்து பாடுறா அப்படின்னு ஒரு டைம் போனவன் அங்கே அடிமையாகிடுவான். ஸோ அந்த மாதிரியாக ஜக்கியை பார்க்குறான். ஜக்கிக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. மூளையில் கை வச்சிடுறாங்க. ஜக்கி மூளையில் ஏதோ
ஏதோ கிளறி விட்டாங்க, ஆளை காணோம். ஜகி பார்த்தீங்களா? இப்போ 6 மாதமாக பேச்சே இருக்காது. ஒரே ஒரு வீடியோ வந்துச்சு, டெல்லியில் மூளையில் கை வச்சிட்டாங்க தலையில் அப்படின்னு. ஆனால் நல்லா எனக்கு மூளை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஜகியே சொன்னாப்புல. அதோட ஜகியை காணோம். ஜகி வேறு போட்டே இப்போ வரைக்கும் தெரியல. அப்போ தான் இவன் என்ன பண்ணுறான்னா, ஜகி இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு தான் இவன் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகிறான். அங்கே போய் எல்லாம் இருந்து ஜகி மாதிரி, ஜகி தான் அவனுக்கு குரு, மானசீக குரு வர்றான். இது மட்டும் ஏமாற்றிட்டு இருக்கும்போது இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து இதான் ஒருத்தன் நல்லா பேசிட்டானாலே போதும்ல, அவன் தான் அறிவியல் நினச்சிடுவாங்களே. கூப்பிட்டு 10th கூட பாஸ் பண்ணாத இவனை ஒரு பிரின்ஸிபால் உட்காந்துட்டு அவன்கிட்ட, இந்த பிரின்ஸிபால்கிட்ட அவன் கேட்குறான், உங்களுக்கு என்ன மாதிரி பேசணும்னு சொல்லுங்கள், அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு வந்துடும். அப்போ கல்விக்கு என்ன மரியாதை இருக்குது? இல்லை அப்போ நீ டம்மி பீஸ் ஆகிட்டல, நீ அப்டேட் இல்லாத ஒரு ஆள். நீ சொல்லிக் கொடுத்து பாடம் சொல்லிக் கொடுத்து இந்த பாடத்தை படித்து இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன விளங்க போகுது அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. ஒரு ஸ்கூலோட ஹெட்மிஸ்ட்ரஸே இவ்வளோ மொக்கையாக இருக்கும்போது, ஒரு ஏமாத்துக்காரனை நம்பி அவனை கூட்டு வந்து பேச வரும்போது, இதில் இன்னொரு விஷயம் செய்வாங்க. இப்போ சங்கிக்கு வருவோம். இந்த டுபாக்கூர்கள் என்ன பண்ணுவான்னா, உள்ளே புகுந்து இந்த மாதிரி திருடர்களை சப்போர்ட் பண்ணி இவன் தான் எல்லாத்தையும் நாசப்படுத்துறது. அப்போ நீங்கள் ஆன்மீகம்னா, ஏன்டா அவன் பேசினது ஆன்மீகமா? எதுடா ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமாடா அவங்க? அதை தான் அந்த தமிழ் வாத்தியார் போய் கேட்டிருக்காரு, நீ பேசுகிறது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இல்லை ஆன்மீக பேச்சான்னு. இல்லை, ஆன்மீகமும் கிடையாது இது ஆன்மீக பேச்சே கிடையாதுங்க. நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா இப்போ இதில் பறக்கலாம், ஒரு மூலிகை இருக்கான், அது இருந்ததுன்னா நீங்கள் வந்து வானத்தில் பறக்கலாமா? இங்கே பறந்து காட்டு, நீ பார்ப்போம். நீயே டுபாக்கூர் நாய், உனக்கே வாடகைக்கார அனுப்பி உன்னை வர வச்சுருக்காங்க, என்ன ஆன்மீகத்தில் எப்படி பறந்துருவ? அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு தவறான விஷயத்தை போதிக்கிறது, இது இருக்குது அது இருக்குது, அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் போன ஜென்மத்தில் இப்படி இருந்தேன்னா நீ இப்படி கருப்பாக பிறப்ப. சார் எப்படி சார் பள்ளி கல்வித்துறையில் இந்த மாதிரி ஒரு நபரை வந்து உள்ளார? இல்லை, பள்ளி கல்வித்துறையில் எல்லாம் பார்க்க முடியும். இது ஒரு ஸ்கூலுங்க, அவ்வளோதாங்க. பள்ளி கல்வித்துறை சைதாப்பேட்டை ஸ்கூலுக்கும் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் ஒருத்தன் பண்ணால் ஒரு இப்போ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி பேர் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று பார்க்கும், நம்மளும் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. ஹியூமன் கேட்டல் சொல்கிறது இது என்ன ஹைலைட்ஸ்னா சார், நான் அந்த ஸ்பீச் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறேன் என் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலிமா, அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் அந்த ஸ்பீச்சையே தொடங்குறாரு. இல்லை, அதை தான் சொல்கிறேன். ஹியூமன் கேட்டல்ஸ் எப்படி அடிக்கணுன்றது தெரிஞ்சவன் தாங்க அவங்ககிட்ட வந்து கொள்ளையடிக்க முடியும். நீங்கள் ஆசையை தூண்டுனீங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? இந்த படம் பார்த்தீங்களா? ஆசையை தூண்டுனா தான் ஒருத்தன்ட்ட பெருசாக போட முடியும். அந்த ஸ்கூலை அப்படி கேப்சர் பண்ணிடுவான். 1 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஸ்கூலை வச்சு 1 கோடி சம்பாதிச்சிடுவான். அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு இங்கே நிற்க வச்சு அதை பேஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களை காமிச்சு இவ்வளோ பேர் பாருங்க அப்படின்னு காமிச்சு 10 கோடியை போட்டுருவாங்க. அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நித்யானந்தா பண்ணிட்டு இருந்தார். இங்கே நாமக்கல் சைடில் அந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு விடிய உட்காந்து யாகம் பண்ணுறேன், கையில் வந்து ஒரு காப்பு போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி இப்போது இங்கேயோ நித்யானந்தா போயிட்டா தனி நாடு தனி ஜெயிலுன்னு போய் தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்பி ஒரு பிரின்சிபால் ரேங்க்கில் இருக்க இந்த நாட்டில் வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விரட்டினதுனால தான் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்குது. பாம்பே கிடையாது, மும்பை கிடையாது. மும்பை வந்து ஒரு தலைநகரம்னா அது திருட்டு தலைநகரமாக, இப்போ அது பாகிஸ்தான் பார்டரில் இருந்தது, பாகிஸ்தானுக்கே தலைநகராக இருந்தது. அதோடைய டெமோக்ராஃபி அந்த மாதிரி. அதனால தான் இன்றைக்கி வந்து அது இருக்கே தவிர அறிவுபூர்வமான ஊர் கிடையாது பாம்பே. இல்லை, மும்பையில் இருக்கிறவன் பூராமே வெளியூருக்காரன். அங்கே உள்ள கோடீஸ்வரன் எவனுமே மும்பைக்கர் கிடையாது. மும்பைக்கராக இருப்பான், மராத்தியாக இருக்க மாட்டான். நீங்கள் அங்கே உள்ள இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன் யார்? அதானி, அம்பானி. அடுத்து யார்? அதானி. எல்லாமே குஜராத்தி வைர வியாபாரிகள். அங்கே உள்ள கோடீஸ்வரன் மல்டி மில்லியனர்ஸ் பூரா ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க எல்லாமே குஜராத்திகள். மராத்தியோடைய எல்லா வளத்தையும் சுரண்டுறவன் குஜராத்தி. அதற்கப்புறம் திரைத்துறை எடுத்துட்டிங்கன்னா எவனுமே அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாமே உத்தரப்பிரதேஷ்காரனாக இருப்பான், இல்லை டெல்லிக்காரனாக இருப்பான், நொய்டாக்காரனாக இருப்பான். அவனும் மராத்தி கிடையாது. டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அங்கே கேமுன்றதுனால டெண்டுல்கர் வந்து என்ன சொல்லலாமே தவிர மித்த எல்லாமே மைக்ரேட் ஆகி அங்கே பிழைக்க வந்து அதர் ஸ்டேட்டுக்காரன் தான் மும்பையில் இருப்பான். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழனால் திராவிடனால் முன்னேற்றம் அடைந்த தமிழர்களால் வளர்ந்த மாநிலம் இது. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தூரம் எங்களுக்கு படிப்படியாக பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து கலைஞர்லேருந்து என் ஜெயலலிதா கூட வச்சுங்க இவர்களை பாதுகாத்து இது பண்ணி வச்சா, இப்போ வந்து கொண்டு போய் இந்த மாதிரி டுபாக்கூராக போய் இந்த ஆசிரியர்கள்லாம் இவங்கெல்லாம் என்னத்தை பாடம் சொல்லி கொடுத்து பிள்ளைங்க படித்து நீயே அதுக்கு இந்த நல்ல ஒரு கேள்வி கேட்க ஒரு தமிழாசிரியர் இருந்திருக்காரு, அவரும் அந்த கேள்வி கேட்கலினா அதுதான் தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய பலமே. அதுதான் தமிழன் வந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்தான்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிருவான்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்கதை நம்ம பார்க்கலாம். வரலாற்று காலங்கள்லேயும் சரி,
3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களே சமஸ்கிருதத்தை பரப்ப வந்த பல்லவ மன்னர்களே மருந்து குடிக்க தீக்குளிக்க வச்சவன் தமிழன். புரியுதா? இப்போ இல்லை, 2000 வருஷமாக தமிழனை வந்து மங்குனி மாதிரியே இருப்பான். ஆனால் வந்து அவனை அசைக்கவே முடியாது அப்படின்றதுக்கு ஒரு பார்வையற்ற அந்த தெய்வம், அந்த ஆசிரியர் வந்து ஒரு தமிழனுடைய குருவாக முளைத்து அவனை புரட்சி இன்றைக்கி ஒரு புரட்சியே பண்ணியிருக்காரு. ஒரே நாளில் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு ஒரு அரசியல்வாதியால் முடியாத, ஒரு அரசால் முடியாத ஒரு தனி மனிதன், பார்வையற்ற அந்த அவர் தான் பார்வை உள்ள மனிதன், நம்மலாம் பார்வையற்றவன் தான். தைரியமாக அவன்கிட்ட கேள்வியை கேட்டு இன்றைக்கி வந்து இனிமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு மாற்றத்திற்கு வித்துட்டு அந்த மனிதனை நம்ம வாழ்த்தணும், பாராட்டணும். சரி, இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்களா சார், கார்ப்பரேட்டு சாமியார்கள் இப்போது ஜக்கி வாசுதேவன் ஆரம்பித்து நித்யானந்தா வரைக்கும் பல சர்ச்சைகளில் மாட்டினாலும் அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல, சட்ட ரீதியாக அவங்க வந்து அவங்க கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்தி வைக்க முடியல. அந்த வரிசையில் இப்போது இந்த மகாவிஷ்ணு அப்படிலாம் தலைமுறையாக இல்லை, நான் இப்போ 1 மணிக்கு ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிடுவேன், 1 மணிக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க சர்ச் விட்டுருவாங்க. சத்தம் இல்லாமல் தான் இன்னைக்கு சுற்றினாங்க, பப்ளிக்லேயே வர முடியாது. வந்தால் கூட அவன் பெரிய மாபெரும் குற்றம்லாம் சொல்லலை, செய்யலை. அவன் வந்து பெரிய குற்றம்லாம் செஞ்சு கொலை குற்றம்லாம் பண்ணிடல. ஆனால் என்னன்னா விஷத்தை விதைக்கிறான். இதுதான் வந்து அதை விட மிகப்பெரிய குற்றம். ஆனால் சட்டத்தில் அது பெரிய குற்றம் கிடையாது. இவன் வந்து என்னென்னா மடமையை கற்றுக் கொடுக்குறான். நீ வேற எங்கேயாச்சும் போய் பேசினா பரவாயில்ல. அதாவது பள்ளிக்கூடன்றதே வந்து என்னென்னா மாணவர்கள் முட்டாளாயிடக்கூடாது, அவனுக்கு பிற்காலம் இருக்குது, அவனோட வாழ்க்கை இருக்குது, மூட நம்பிக்கையை அகற்றி இப்போ நவீனங்களை கற்றுக் கொடுத்து, சயின்ஸை கற்றுக் கொடுத்து, டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. நீ திருப்பி இவனை கொண்டு போய் வந்து முட்டாள்தனமாக இதில் வானத்தில் பறக்கலாம், போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணது தான் இப்போ கருப்பாக பிறந்திருக்கன்ற அளவுக்கு ஒருத்தன் வந்து பேசுகிறதுக்கு ஒரு முட்டாள் தலைமை ஆசிரியை இப்போ நான் ஓன்ட்ட எதுக்கு அனுப்புகிறாங்க சார்? தலைமை ஆசிரியர் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா சார்? அதுக்கப்புறம் ஸ்கூல் இந்த அளவுக்கு அந்த மாதிரிமா கொண்டு வந்திருக்கு. இல்லை, இந்த அளவுக்கு ஒரு ஸ்கூலில் பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும்னா அது ஹியூமன் கேட்டல்ஸ் பின்னாடியே போயிடும். புரியுதா இல்லையா அவங்களுக்கு? ஹியூமன் கேட்டல்ஸ் பின்னாடியே போயிடுவான்ல. வாத்தியார் எவன் எதிர்த்து பேச முடியும்? இத்தனை வாத்தியார் இருந்தாங்களே, இது என்ன சம்பவம்னே தெரியல அவங்களுக்கு. அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, பயங்கரமாக ஒருத்தர் பேசுகிறாரு, வர்றாரு, பேச போகிறாரு. ரைட்டு, ஓகே, எல்லாம் விளக்கமாக எடுத்து கூட்டுங்க, எல்லாம் இது தண்ணி தெளிங்க, டீச்சர் நீங்கள் கோலம் போடுங்க, டீச்சர் வந்துடுவாங்க, டீச்சர் பெரிய அளவு ஃபங்க்ஷன், என்சிசி டீச்சர் வாங்க, பிள்ளைங்க எல்லாம் என்சிசி எல்லாம் அயன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் வரும்போது எல்லாம் நடந்து கூட்டு வரணும்னு. இப்படி ஹியூமன் கேட்டல்ஸோட புத்தி என்னென்னா, ஏதாவது ஒரு தலைவன் உத்தரவிட்டு விட்டால் அது பின்னாடியே போயிடும். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்களும் சேர்ந்து கொண்டு குழியில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஐயோ செத்துட்டானேன்றது தான் ஹியூமன் கேட்டல்ஸோட நேச்சர். ஓகே சார், இப்போ அமைச்சர் நான் நேரில் சந்திச்சு விளக்கம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பரம்பூரில் மகாவிஷ்ணு அறிவிச்சிருக்காரு. என்ன நடக்கும் இப்போ? மகாவிஷ்ணு இனி என்ன ஆவார் சார்? மகாவிஷ்ணுவை பொறுத்தளவுக்கு அவர் வந்து பணம் ஈட்டக்கூடிய வழியில் அவர் போவார். அவருக்கு வெளிநாட்டில எல்லாம் மட பக்தர்கள் சேர்ந்துட்டாங்க மடத்தில். இருக்கும்போது அவன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். நீங்கள் எல்லாம் ஏதாவது இந்த முட்டாள்கள்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தை பார்க்கவே மாட்டான். பார்த்தானா இவனை மாதிரி ஆள்கிட்ட பின்னாடி போக மாட்டான். ஆசிரம் பாபான்னு ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு 85 வயசு. இது ஆட்டி படைத்தான் ராஜஸ்தானில், இல்லை மத்திய பிரதேசில் ஆட்டி படைத்தான். பெரிய கோட்டை கட்டி வச்சுருந்தான், துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தான். ஆரம்பத்தில் பிஜேபி அவனுக்கு அவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு, ஆன்மீகம் அது. ஏன்னா அவனை நிறையா பேர் ஃபாலோ பண்ணாங்க, ஜக்கி மாதிரி லட்சக்கணக்கான ஆள். அதனால் அவனை தூக்கி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னு பார்த்தா, ஆசிரம் பாபா சின்ன பிள்ளையை கற்பழிச்சிட்டாங்க. விசாரித்து பார்த்தா அடுத்தடுத்து வருது கொலை, கற்பழிப்புன்னா. அந்த ஆசிரமத்தில் பல பேரை கற்பழிச்சிருக்காங்க 85 வயசில். எதை? மைனர் கேர்ள்ஸை. அது வெளியே வந்தோடனே ஒரு பிள்ளை வந்து துணிச்சலாக வந்து வெளியில் கொடுத்துருச்சு. 2 கொலையை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தடுத்து. சிபிஐயில் தூக்கிட்டாங்க. இந்த மட பக்தர்கள் இருக்காங்கல்ல, ஹியூமன் கேட்டல்ஸ், இவன் பூரா துப்பாக்கி எடுத்துலாம் சுட்டாங்க போலீஸை. என் பாபாவை கைது செய்கிறாயா, என் கடவுளை கைது செய்கிறான்னு. அந்த நாய் இன்னும் ஜெயிலில் தான் இருக்குது. இப்போ 5 வருஷமாக வாழ்நாள் சிறையில் தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த பக்தர்கள்லாம் என்னன்னா அப்படி வேறு பக்கமாக போயிடுவாங்க. அந்த பக்தர்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரு நாய் மாதிரி முக்கு வரைக்கும் விரட்டிட்டு போவாங்க. சைக்கிளில் விரட்டும் பாருங்கள், முக்கை தாண்டி இந்த நாய் போகாது, திருப்பி வந்துடும். ஒரு காலத்தில் அடுத்த நாய் துரத்திட்டு அடுத்த தெரு பக்கம் போகும். ஒரு காலத்தில் ஆசிரம் பாபா பின்னாடி போனவன் அப்படி இருப்பான். அப்படின்னா பாபா உண்மையா பொய்யா? பாபாவை ஜெயிலில் போட்டாங்க, வரமாட்டார் போல், சக்தி வாய்ந்த கடவுள் நாங்களே, கடவுளுக்கு அடுத்து பாபான்னாங்க என்னென்ன. அப்போ பாபா திருடன்றது 4 வருஷம் கழித்து அவன் பிள்ளை சொல்லும், ஏப்பா லூசாப்பா நீ இவ்வளோ மென்டலாக இருந்திருக்க, உனக்கு போய் நான் பிள்ளையாக பிறந்தேன் பாரு. அந்த ஆள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அப்புறம் அந்த பிள்ளை சொல்லி தான் இவனுக்கு தெளிவு வரும். நம்ம பெற்ற பிள்ளையே நம்மளை அசிங்கமாக பேசுது, நம்ம இந்த மெண்டல் கூடலாம் போயிருந்துருக்கோமே, அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான்னா அப்புறம் புரியும். அப்புறம் அவன் திருந்திடுவான். திருந்தினோடனே அதுக்கப்புறம் பார்ப்பான் அவனால் இருக்க முடியாது. எவனையாவது நம்பி எவன் பின்னாடி இவனால் போனோன்னே ஆசிரம் பாபாவுக்கு பதிலாக ஓசரம் பாபான்னு ஒருத்தர் வருவான். இவர் நல்ல ஒருமா
அவன்தாம்மா அப்படி, ஆனால் அவன் பின்னாடி போவான், அதுக்கெல்லாம் வாழ்நாள் முடிஞ்சிடும். ஹியூமன் கேட்டல்ஸோட லைஃப் சைக்கிள் இப்படி தான். சார் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் நித்யானந்தா சீடர்கள் பக்தர்கள் யாரும் சுற்றினாங்களோ இப்போ அப்படியே எல்லாம் இருந்தாங்க. இந்த ஒரு பேப்பரு ஜூனியர் விடன் அந்த மாதிரி பேப்பர்லாம் பார்த்தேன், கதவை தர காற்று வரட்டும், கக்கூசை தர நாத்தம் வரட்டும்ன்ற மாதிரிலாம். ஒரு நீதிபதி கூட இப்போ இல்லை, அது நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு தெரியாத தத்துவத்தை ஒருத்தர் சொல்லும்போது அது ஒரு தத்துவமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருடைய கருத்து அது. இல்லை அதே நேரத்தில் நீங்கள் அதாவது இந்த படத்தில் சொல்லலாம்ல, நீ பொய்யை மட்டும் சொல்லி ஏமாற்ற முடியாது, அதில் உண்மையும் கலந்துருக்கணும்னு. அந்த மாதிரி உண்மையும் இருக்கும் இதில். நித்யானந்தாவில் நல்ல தத்துவங்களும் இருக்கும். அதை வைத்து தான் மீதி 70% ஏமாற்ற முடியும். அந்த நல்ல தத்துவம் நீதிபதியை ஈர்த்திருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் நித்யானந்தா சொல்கிறது 100க்கு 100 பொய்யும் கிடையாது. அது ஏன்னா உண்மை கலந்தால் தான் நீங்கள் மொத்தமாக ஆட்டையை போட முடியும். ஏன்னா ஸோ அந்த மாதிரி யார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அப்படி போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் இப்படி போயிட்டே இருப்பான். இந்த பக்கம் போவான், இந்த தெருவு முடிஞ்சாலும் இந்த பக்கம் போவான். அவனுக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது, அவனுக்கு நாலேஜ் கிடையாது. அந்த 80% பேருக்கு நாலேஜ் கிடையாது. நாலேஜ் உள்ள 5%லேருந்து 20% தான். அவன் தான் அந்த எல்லா சினிமாவிலேருந்து, டிவியிலேருந்து, கல்வியிலேருந்து, சயின்ஸ்லேருந்து, டெக்னாலஜிலேருந்து, மெடிக்கல்லேருந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடியது அந்த 20% பேர் தான். எவனால் தான் இந்த 80% வாழ்கிறான். ஸோ இவங்களை வச்சு தான் நல்லதும் கெட்டதும் இந்த 20% பேர் செய்வான். அதில் ஒரு 2-3% பேர் இவனை ஏமாற்றி மண்டையை கழுவி இவன்ட்ட உள்ள காசை பிடிங்கி வெல்த்தியாக வாழ்வான். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி விவேக் சொல்லியிருப்பார், ஒரு பெரியார் இல்லை 1000 பெரியார் இருந்தாலும் உங்களை திருத்த 1000 பெரியார் இல்லை, யார் வந்தாலும் டெய்லி கிளாஸ் எடுத்தாலும் நீங்கள் திருந்த மாட்டாங்க. பெரியார் சிலையை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க போட்டு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க. சரியா, மக்கள் ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க அந்த மாதிரி தான். நீங்கள் இப்போது நீங்கள் பைபிள் காலம் அப்படின்வாங்க, கிறிஸ்தவம் இதில் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி மோசஸ் காலம்னுவாங்க அவங்க சொல்கிறது. இப்போ நம்ம மகாபாரத காலம், இந்த யுகம், திரேத யுகம், அந்த யுகம், இந்த யுகம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அதை படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாலும் ஹியூமன் கேட்டல்ஸ் நீங்கள் அந்த காலகட்டத்திலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கலாம். இந்த படங்கள் அதை காட்டிடுவான். ஏன்னா போய் எதையா ஒரு மாடை வச்சு கும்பிடுவாங்க. இந்த மோசஸ்ன்ற ஆள் திருத்துவார். திருத்திட்டு அவர் ஒரு மாதம் அந்த கடவுள் கூப்பிட்றாருன்னு போயிருப்பார். 10 கட்டளையோடு பார்த்தா திருப்பி அவர் வர லேட் ஆகிடுச்சுன்னு 2 மாதம் ஆயிடும். 10 நாளில் வரேன்னு போனவர் அங்கே மழை இடி வெயிலில் பார்த்தா திருப்பி இந்த கும்பிட்ட கூட்டம் பூரா ஒன்றா திருப்பி சரக்கு அடித்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை திருத்தவே முடியாதான்னு அந்த 10 கட்டளையை போட்டு உடைக்கிறது தான் அந்த உடஞ்சி. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மதத்துலையும் எல்லா காலகட்டத்துலேயும் நீங்கள் ஹியூமன் கேட்டல்ஸ் அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான். அந்த காலத்தில் காட்டுவாசியாக இருந்திருப்பான். ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி தோற்றமில் இருப்பான், அந்த தோற்றத்தை இருப்பான். ஆனால் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானா அப்படி தான் இன்றைக்கி இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி தான் ஹியூமன் கேட்டல்ஸோடைய காலம். ஹியூமன் கேட்டல்ஸ்ன்றவன் 80% இப்படி இருந்துக்கிட்டே இருப்பான். அந்த ப்ரெசென்ட் இது எப்படி 20-30 மாறுதோ அந்த நாடு கொஞ்சம் வளம் மிக்க நாடாக இருக்கும். இதில் அமெரிக்கா தான் ரொம்ப டாப்பு. நம்மளாம் போய் ஏமாற்றிடுவாங்க ஈஸியாக. இப்போ நம்ம ஊருக்காரனை வெள்ளைக்காரன் ஏமாத்தின காலம், மத ரீதியாக ஏமாத்தின காலம் முடிஞ்சு இப்போ நம்ப மாட்டான். அவனை நம்புறதே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ஆட்களை அமெரிக்கன்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டான், பிரிட்டிஷ்காரன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரான்ஸு, ஜெர்மனில் போய் மெடிடேஷன், யோகான்னு சொல்லி கொடுத்து அவன்கிட்ட பெரிய அமௌண்ட்டை போட்டு வந்தேன். ஸோ அப்படி இது ஒரு சைக்கிள் தான். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.